ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சயின்ஸில் வந்து அளவீட்டியல், அப்புறம் வந்து விசை இயக்கம், அப்புறம் வந்து அழுத்தம், எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து மின்வேதியியல், ஒளி ஒளி வெப்பம், அதுக்கப்புறம் வந்து அமிலம், காரம், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், அப்புறம் வந்து உலோகங்கள், அப்புறம் வந்து உணவு கலப்படம் பண்ணுறாங்கல்ல அது, ஹெல்த் அண்ட் ஹைஜீனு, அப்புறம் வந்து அன்றாட வாழ்வின் வேதியியல், மனித நோய்கள், அப்புறம் வந்து நம்மை சுற்றி உள்ள பற்பொருட்களின் தன்மை, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஜென்ரல் சயின்ஸில் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து 5 கொஸ்டின்ஸ் வருமா. ஜாக்ரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்தியாவின் இயற்கை அமைப்பு, நிலத்தோற்றம் அந்த மாதிரி இருக்கும்ல, இது எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் இந்தியன் நேஷனல் மொமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டி அதே மாதிரி தான். யூனிட் 9ல் வந்து